தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்ப வந்திருக்கக்கூடிய ஒரு பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போறோம். அமெரிக்கா பாத்தீங்கன்னா ஈரான் அடிச்சிருக்காங்க. அதாவது போர் நிறுத்தம் வந்துருச்சு, சமாதானம் கையெழுத்தாயிருச்சு, எல்லாமே இனி முடிஞ்சு ஈரான் பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டோம், ஆயுசுக்கு அடிக்க மாட்டோம்னு சொன்ன அமெரிக்கா இப்ப நேற்று இரவு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தாக்குதலை பண்ணிருக்காங்க. ஒரு பெரிய தாக்குதலோ ஒரு பெரிய அழிவோ கிடையாது, ஒரு குறிப்பிட்ட தாக்குதலை ஒரு வார்னிங்காக பண்ணிருக்காங்க. ஏன் அமெரிக்கா ஈரான் அடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, நேற்றைய தினம் செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈரான் சிங்கப்பூருடைய ஒரு கொடியை ஏந்தி வந்த கப்பலை தாக்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அறிவிச்சிருந்தாங்க. அறிவிச்சது ஈரான் கிடையாது. அங்க பாத்தீங்கன்னா அமெரிக்கா அறிவிச்சிருந்தாங்க, இத ரூல்ஸ் வயலேட் பண்ணிட்டீங்க, எப்படி நீங்க அடிக்கலாம் அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. அதனால இவங்க ரூல்ஸ வயலேட் பண்ணிட்டாங்க, ஒப்பந்தத்துல இருந்த ரூல்ஸ மீறினால நாங்க அவங்கள வான் பண்றதுக்காக அடிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு இப்ப அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. அதே சமயத்துல இதுவரை ஈரான் அந்த சிங்கப்பூருடைய கப்பலை நாங்க அடிக்கலன்னு தான் சொல்லிட்டு வராங்க. ஒருவேளை அவங்க அடிச்சிருக்கவும் செஞ்சிருக்கலாம், இல்ல அடிக்காமலும் இருந்திருக்கலாம். ஏன்னா இஸ்ரேலுக்கு என்ன தேவை, எப்படியாவது சண்டையை ஆரம்பிச்சிடணும்னு சொல்லிட்டு ஈரானே செய்யாத தாக்குதலை கூட செஞ்சு ஈரான் மேல பழிய போட்டாவது ஆரம்பிச்சிடணும்னு பாக்குறாங்க. அதே சமயம் இன்னொரு பக்கம் பார்த்தா உண்மையாலுமே ஈரானுக்கு பாத்தீங்கன்னா தாக்கக்கூடிய தேவை இருந்திருக்கலாம். ஏன் தேவை இருந்திருக்கலாம்னு பாத்தீங்கன்னா, ஆர்மோஸ் அவங்க சொல்லிட்டாங்க எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு, 60 நாள் கட்டணம் வசூல் பண்ண மாட்டோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஒரு சர்வீஸ் டாக்ஸ் மாதிரி, அதாவது நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வரதுக்கு நாங்க ஒரு பாதுகாப்புக்காக ஒரு பணம் வாங்குறோம், எங்க ஏரியாவை கடந்து போறீங்க கடல் கொள்ளையர்களோ இல்ல கடல்ல இருக்கிற ஏதோ ஒண்ணு உங்களை ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்றது, அப்ப அதெல்லாம் சரி பண்ணி வைக்கணும்ல, அதுக்காக ஒரு காசு கொடுக்கணும். அது 60 நாளைக்கு அப்புறம். இப்ப 60 நாளைக்கு நீங்க போயிட்டு வரலாம், ஆனா போகணும்னா கூட சும்மா போக முடியாது. இந்த 60 நாளும் நீங்க எங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. கம்யூனிகேட் பண்ணிட்டு போறதுன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹார்மோஸ் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட பரப்பளவு கொண்டது, அதுல எந்த பக்கம் வேணா போலாம். எல்லா பக்கம் போனாலுமே ஈரானுடைய கண்ட்ரோலுக்கு வருமானு கேட்டா கிடையாது. ஒரு குறிப்பிட்ட தூரத்துல இருந்தா மட்டும் தான் ஈரானால கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால என்ன பண்றாங்க, நீங்க எங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவோம் நாங்க வரோம்ட்டு. உடனே நாங்க என்ன பண்ணுவோம், இந்த பக்கம் வாங்க அப்படிம்போம், அந்த பக்கமா நீங்க போயிடணும், காசு எல்லாம் கொடுக்க தேவையில்லை இந்த 60 நாளைக்குங்கிறாங்க. எதுக்காக இப்படி சொல்றாங்க, இப்படி ஒரு 60 நாள் கண்ட்ரோல் பண்ணிட்டா, இப்படியே இருந்தா அதுக்கப்புறம் 60 நாளைக்கு முன்னாடி காசு கேட்டாலும் அப்படியே கொடுத்துட்டு பேசாம போயிருவாங்க. அதனால ஈரான் ஒரு ஒழுங்குபடுத்துறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அவங்க ஈரான் பேச்ச கேட்காம மத்த பகுதியில அவங்க கடக்க முயற்சி பண்ணிருக்காங்க. அதனால தாக்குதல் நடந்திருக்கு. அதனால பார்க்கும்போது ஈரான் மேல கூட காரணமா இருக்கலாம். உண்மையாலுமே ஈரான் அடிச்சு போட்டு கூட அடிக்கலைன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் தான். ஆனா ஈரான் இதுவரை ஒத்துக்கல. அமெரிக்கா ஈரான் தான் அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு திருப்பி அடிச்சிருக்காங்க. இது முதல் விஷயம். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இப்ப இந்த ஒப்பந்தம் என்ன ஆகும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா மாதிரி இருக்கு. ஏன்னா ஈரான் பதிலுக்கு அமெரிக்காவை அடிப்புட்டாங்க. அதுவும் சாதாரண அடியில கடுமையான அடின்னு சொல்லிட்டாங்க. அமெரிக்கா யாரு, அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டாவே உங்களுக்கே தெரியும், அவங்களுடைய தளங்கள் மத்திய கிழக்குல இருக்கு. டைரக்டா போய் இவங்க அமெரிக்கா அடிப்பாங்களா, சான்ஸே இல்ல. அதுக்கு பதில் என்ன அடிப்பாங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகளை அடிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த தடவை இஸ்ரேல் அடிக்க மாட்டாங்க. ஏன் இஸ்ரேல் அடிக்க மாட்டாங்கன்னா உங்களுக்கே தெரியும், அடிச்சது அமெரிக்கா தான், இஸ்ரேல் கிடையாது. இஸ்ரேல் அடிச்சிருந்தா கூட இஸ்ரேல் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா அடிச்சது அமெரிக்காங்க அமெரிக்காவுடைய தளங்கள் எங்கேயோ அடிவாங்க போகுது அப்படிங்கிறது தெரியுது முதல் பக்கம். இன்னொரு பக்கம் இஸ்ரேலுக்கு ஒரே கொண்டாட்டம், அடே நாம ஆசைப்பட்டது நடக்குது, போர் பாத்தீங்கன்னா ஒப்பந்தம் முறிஞ்சிருமா இருக்கு, அமெரிக்காவை வேற ஈரான் பகிரங்கமா கடுமையான அடி திருப்பி கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்ப அவங்க சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஆனா இதை வச்சு ஒப்பந்தம் கேன்சல் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா இந்த நொடி வரை கேன்சல் ஆகல. ஏன்னா அமெரிக்கா ஒரு அடி ஒரு மாதிரி பாத்தீங்கன்னா மேலோட்டமான அடியாதான் தெரியுது, ரொம்ப ஒரு பெரிய இழப்புகள் மாதிரி தெரியல. ஆனா அடிச்சிருக்காங்க, அது அமெரிக்காவும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஈரானும் பாத்தீங்கன்னா இவங்க அடிச்சது தப்பு, நாங்க திருப்பி அடிக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி எவ்வளவு இழப்பு என்ன ஆச்சு அப்படிங்கிறது எந்த ஒரு டீட்டெயில்ஸும் வரல. இப்ப மட்டும் வரலன்னு இல்ல, போன வாரம் ஒரு தாக்குதல் நடத்தினாங்க அமெரிக்கா, அப்பவும் வரல. அதனால பாத்தீங்கன்னா அடிச்சதை ஒத்துக்கிறாங்க ரெண்டு பேருமே, ஆனா என்ன ஆச்சு எந்த அளவுக்கு ஆச்சுங்கிறத மட்டும் சொல்லவே இல்லை. அப்படிங்கும் போது இவங்க பதிலுக்கு வேற அடிக்கிறேன்னு சொல்லியிருந்தாலும் என்ன மாதிரி பார்க்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, இது சும்மா ஒரு தடவை அடிச்சதுக்கு பதிலுக்கு ஒரு தடவை அடிச்சுட்டு அப்படியே ஒப்பந்தத்தை கேரி பண்ணுவாங்க. அமெரிக்கா இந்த தடவை ஒப்பந்தத்தை முறியடிக்கிறதுக்கு தயாரா இல்ல, ஒரு மாதிரி ஈரானை கொஞ்சம் வான் பண்றதுக்காகவும், அமெரிக்கா தோத்துருச்சுன்னு இப்ப அமெரிக்காவுடைய காங்கிரஸ் சொல்றாங்க, அமெரிக்காவுடைய மக்கள் சொல்றாங்கன்னு நம்ம கடந்த ஒரு வீடியோலயே பார்த்தோம். நேத்து வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவங்களுடைய காங்கிரஸே என்ன சொல்றாங்க, நீங்க போய் ஈரான்ட்ட தோத்துட்டு வந்துட்டீங்க, எத்தனை நாள் போய் சொல்லிட்டு இருப்பீங்க ஈரானை ஜெயிச்சேன்னு சொல்லிட்டு அவங்களே கேள்வி கேட்டிருக்காங்க. மக்கள்கிட்ட கேட்டதுக்கு 192 பேர் நம்புறாங்களாமா ஈரான் தான் இந்த போர்ல ஜெயிச்சிச்சு, அமெரிக்காலாம் ஒண்ணும் ஜெயிக்கல, முடியாம போய் போரை நிறுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா மக்களே சொல்ல. பத்தாவதுக்கு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய உள்நாட்டு கட்சியில ஒரு ஆட்சி
மாற்றம் வந்திருக்கு. ஆட்சி மாற்றம்னா வந்து பாத்தீங்கன்னா இப்ப தேர்தல் நடந்திருக்கு உள்நாட்டுக்குள்ள. அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலை ஆதரிக்கிறவங்க தோத்து பாலஸ்தீனத்தை ஆதரிக்கிறவங்க ஜெயிச்சிருக்காங்க. அப்ப பாலஸ்தீனத்தை ஆதரிக்கிறவங்க அமெரிக்காலேயே ஜெயிச்சிட்டாங்களே அப்படிங்கக்கூடிய ஆதங்கத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியா ஒரு 3-4 நாளா நடக்கிறனால கூட அமெரிக்கா வந்து நாங்களாம் ஒண்ணு தோத்து போல பாருங்க, இன்னைக்கு கூட போய் ஈரான் அடிச்சுட்டு வருவோம் அப்படின்னு காட்டுறதுக்காக அடிச்சிருக்கலாம்னு சொல்லப்படுது. அப்படி அடிச்சிருந்தாங்க, காட்டுறதுக்காக தான் அடிக்கிறாங்க, சும்மா மிரட்டுறதுக்காக தான் அடிக்கிறாங்க, ஈரானை வழி கொண்டு வரக்காக தான் அடிக்கிறாங்க, மக்கள்கிட்ட ஏமாத்துறதுக்காக தான் அடிக்கிறாங்க அப்படின்னா இந்த ஒப்பந்தம் முடியாது. இல்ல நாம சண்டைக்கே போலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்கன்னு பார்த்தா இதுவரையும் வந்து ட்ரம்ப் அப்படி ஒரு அறிவிப்பே கொடுக்கல. நாங்க வந்து அவங்க வயலேட் பண்ணதுக்காக தான் அடிச்சிருக்கோம், ஒப்பந்தம் எல்லாம் வந்து கேன்சல் ஆகலைங்கிற மாதிரிதான் இருந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா இது யாருக்கு தலைவலியோ இல்லையோ இந்த மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய முஸ்லீம் நாடுகளுக்கு சரியான தலைவலி. அவங்க வந்து பாத்தீங்கன்னா கத்தார் தான் வந்து அப்படி தாங்கி நின்று இந்த போரை வந்து நிறுத்தினாங்க. பாகிஸ்தான் வந்து நினைச்சிருப்பாங்க, நான் இந்த வரி வரலாறுல ஒரு நல்லதும் செஞ்சது இல்ல, எந்த நாட்டிலயுமே எனக்கு சமாதானம் பேசுறதுக்குலாம் எனக்கு கூப்பிட்டதும் இல்ல, வாய்ப்பும் கொடுத்தது இல்ல, நாங்களே வந்து தீவிரவாதத்தை தண்ணி ஊத்தி வளர்த்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேரை வாங்கி வச்சிருக்க நாடு. இப்பதான் முதல் முறையாக ஒரு சமாதான ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்டு வாங்கி அதுக்கு வந்து எங்க பேரை போட்டு வச்சிருக்கோம், இன்சில போட்டு வச்சிருக்கோம். இந்த நேரத்துல பார்த்து அந்த ஒப்பந்தம் முறியற மாதிரி பண்றீங்களேன்னு சொல்லிட்டு இப்ப பாகிஸ்தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க, ரொம்ப ஒரு அதிருப்தியில இருக்காங்க. கத்தார் ஒரு பக்கம் அதிருப்தியில இருக்காங்க. வேலை செஞ்சதெல்லாம் கத்தாரு, பேர் வாங்குறதெல்லாம் பாகிஸ்தான் சொல்லிட்டு இந்த தடவை போயிருச்சு. ஆரம்பத்துல இருந்து பாகிஸ்தான் வேலை செஞ்சாங்க, ஆனா ஒண்ணுமே நடக்கல. கடைசியா கத்தார் இறங்கி வேலை செஞ்சாங்க, நடந்துருச்சுப்பா அந்த சமாதான கையெழுத்து. அதனால கத்தார் தான் செஞ்சாங்க. ஆனா ஆரம்பத்துல இருந்து இருந்த பாகிஸ்தான் வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஒரு வேலைக்கு நாங்க தான் காரணம்னு பேரை போட்டு வச்சிருக்காங்க. ஆனா இந்த போர் வந்து இப்ப இப்படி ஆயிருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியான சலனத்துல வந்து மத்திய கிழக்கு அரபு நாடுகளும் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்காக இந்த பாகிஸ்தானும் வந்து கவலையில இருக்காங்க. இதுல என்ன பயம்னா மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அமெரிக்காவை அடிப்பேன்னு சொன்னாங்களே, அமெரிக்காவை எங்க அடிப்பாங்க, மத்திய கிழக்கு நாடுகள்ல தான் அடிப்பாங்க. அப்ப நம்ம நாடுகள்ல எங்கேயோ அடிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பயந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய வான் தடுப்புகள் எல்லாம் வந்து ரொம்ப வந்து இது பண்ணி வச்சு அதுக்கப்புறம் அவங்களுடைய வான் பிறப்பை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா வந்து அடுத்த அடி வந்து எங்க உழவு போகுது, இங்கதான் உழவு போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு, அதுலயும் முக்கியமாக வந்து ஒரு 4-5 இடங்கள் UAE, துபாய் இவங்கள வந்து திரும்ப திரும்ப அடி வாங்கிட்டு இருக்காங்களா, இங்க அடிச்சிருவாங்க, இங்க இருக்கக்கூடிய அமெரிக்கா தளத்துக்கு தான் அடி கொடுக்கும்னு சொல்லிட்டு அவங்க வேற என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அலர்ட் ஆயிட்டு இருக்காங்க. இங்க என்ன பிரச்சனை வந்தாலும் அது மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய முஸ்லீம் நாடுகள் தான் போட்டு வாட்டுது. இவங்க அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு இப்ப ரொம்ப அனுபவிக்கிறாங்க. இவங்க அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணாம இருந்தா கூட நிம்மதியா இருந்திருப்பாங்க. அதனாலதான் இட்டாலியில இருந்து என்ன சொன்னாங்க, நாங்க உங்களுக்கு எதிராக ஒண்ணுமே செய்யல ஈரான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நேத்தே வந்து என்ன பண்ணாங்க, ஈரான்ட்ட வந்து அப்பாஸ் ஆராய்ச்சி அவர்கள்ட்டே வந்து சொல்லி கையெல்லாம் குலுக்கிட்டு போனாங்க. பாத்துக்கோங்க, அமெரிக்கா விவகாரத்துல நீங்க என்னைக்குமே எங்களை வந்து பகச்சுக்காதீங்க, நாங்க உங்களை வந்து அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி அடிக்கவே இல்லைன்னு சொன்னாங்க. அப்ப அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி அடிக்காதவங்க எல்லாம் நிம்மதியா இருக்கிறாங்க, அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இப்ப பிரச்சனையில இருந்துட்டு இருக்காங்க. அப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை தான் ஆயிருக்கு. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இந்த லெபனான்ல இருந்து வந்து பார்த்தா மாத்தி அடிச்சுக்கிட்டாங்க. மறுபடியும் என்னடா இதுக்கு சமாதானம் பேசுறாங்க, ஒப்பந்தம் கையெழுத்து போடுறேங்கிறாங்களே, என்ன நடக்குதுன்னு கேட்டா இப்ப வந்து பார்த்தா இஸ்புல்லா வந்து ஃபர்ஸ்ட் வந்து இஸ்ரேல் நேத்து அடிச்சிருக்காங்க. அடிச்சதுக்கு வந்து இஸ்புல்லா வந்து என்ன சொல்லிட்டாங்க, உள்ள வந்து 4 இஸ்ரேல் படையை சேர்ந்தவங்க இப்ப உயிரிழந்திருக்காங்க. அவங்கள நாங்க என்ன பண்ணிட்டோம், அடிச்சிட்டோம். நாங்க வந்து நேரடியாக வான் தடுப்புகளை வந்து மீறி அட்டாக் பண்ணுவோம்னு எதிர்பார்த்திருப்பாங்க இஸ்ரேல். ஆனா நாங்க என்ன பண்ணிட்டோம்னா உள்ள வந்த படைகள் மேல கை வச்சிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 2 பக்கம் மாத்தி என்ன பண்ணிருக்காங்க, அடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்படியே போனா இன்னொரு 1 வாரம் 2 வாரத்துல 60 நாள்ல தாங்காது, போர் ஆரம்பிச்சிருமோங்கிற அளவுக்கு நிலைமை மோசமாயிட்டு இருக்குது. ஆனா இஸ்ரேல் தான் ஆரம்பிப்பாங்க. அமெரிக்கா இப்ப அடிச்சது நமக்கே வந்து ஷாக்கு தான், அடிக்க மாட்டாங்கன்னு தான் நாமளே நினைச்சிட்டு இருந்தோம். இதெல்லாம் தான் இப்ப வந்த தகவல்.